ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். நாம் இன்றைக்கி எக் மலை மசாலா தாங்க பண்ண போகிறோம். இது சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். இது 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஷ்ஷு தாங்க. எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக் மலாய் மசாலா பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை 2ஆக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருங்க. எல்லா முட்டையும் 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், இதோட 3 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதோட கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. கலரும் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் 200 ml பால் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க, கட்டி இல்லாமல். மசாலா நல்லா பாலோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்ம மசாலா தூளை ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை போட்டுடலாம். நீங்கள் எந்த சைட் கட் பண்ணிங்களோ அந்த சைட் பேக் சைட் இப்படி தான் போடணும். எக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எக்கை திருப்பி போட்டுருங்க. எக்கெல்லாம் திருப்பி போட்டதுமே நறுக்கின கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டுருங்க. ஓப்பனில் 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எக் மலாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட ஈஸியான டேஸ்ட்டான எக் மலாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.